எல்லா புகழும் இறைவனுக்கே. நான் உங்கள் சுவாமிமலை ஜஹாங்கீர். ஒரு எலி நகைக்கடைக்காரருடைய வீட்டிலிருந்து ஒரு விலை உயர்ந்த வைரக்கல்லை விழுங்கிடுது. உடனே அந்த நகைக்கடைக்காரர் ஒரு எலி பிடிக்கிறவனை கூப்பிட்டு அதை எப்படியாவது பிடிச்சு கொடுத்துரு, உனக்கு எவ்வளோ வேணாலும் பணம் தர்றேங்கிறாரு. அவனும் ஒரு நாட்டு துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு அந்த எலியை பார்த்து சொல்கிறான். அந்த எலி தப்பிச்சு அங்கேயும் இங்கேயும் ஓடுது. ஓடுற டயத்தில் அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லா எலிகளும் கிட்டத்தட்ட ஒரு 100 எலி ஒன்று கூடிடுது. அதுக்கப்புறம் அந்த எலியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமமாயிடுது அந்த எலி பிடிக்கிறவனுக்கு. ஆனாலும் உன்னிப்பாக கவனிக்கும் போது அந்த கூட்டத்தில் ஒரு எலி மட்டும் தனியாக நிற்கிது, தலை நிமிர்ந்து நிற்கிது, ஆணவத்தோடு நிற்கிது, அகங்காரத்தோடு நிற்கிது. அப்போ அவன் முடிவு பண்ணிடுறான், இதுதான் வைரக்கல்லை விழுங்கிய எலி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாத்து சொல்கிறான். அந்த எலியின் வயிற்றில் உள்ள வைரக்கல்லை எடுத்து அந்த வியாபாரிகிட்ட கொடுத்து தன்னுடைய பணத்தை வாங்கிட்டு போயிடுறான். எப்படி கண்டுபிடிச்சான் இந்த எலி பிடிக்கிறவன் அப்படின்னா, அந்த எலி நினச்சிது தன்னுடைய வயிற்றுல விலை மதிக்க முடியாத வைரக்கல் இருக்குது, நம்ம இவங்களோடலாம் சேரக்கூடாது, நம்ம விலை மதிப்பு மிக்க ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய ஆணவம் அகங்காரம் அதுதான் அந்த எலி பிடிக்கிறவனுக்கு அதை காட்டி கொடுத்தது. என்ன, அதே போல்தான் நம் சமுதாயத்திலும் சில திறமையுள்ள ஆட்கள், அவர்கள் படைப்பாளிகளாக இருக்கலாம், படிப்பாளிகளாக இருக்கலாம், பணம் படைத்தவர்களாக இருக்கலாம், நிறைய துறையில் இருக்கிறாங்க. இசையமைப்பாளர், கவிஞர்கள், பாடலாசிரியர்கள், டைரக்டர்கள், ஆசிரியர்கள், எந்த துறையில் எடுத்துக்கிட்டாலும் இதுபோல திறமை மிக்கவர்கள் தன்னை தனித்தன்மை உள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமுதாயத்தை விட்டு விலகி நிற்கிறாங்க. அப்படி இல்லாமல் தன்னிடம் ஒரு சிறிய திறமை இருந்தாலும் அதை தனக்கும் பயன்படுத்தி கொண்டு இந்த சமுதாய மக்களுக்கும் யார் பயன்படும் வகையில் வாழ்ந்து செல்கிறார்களோ அவர்களே சிறந்தவர்கள். அதுதான் இந்த கதையோட நியதி.